எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. பாருங்க, எல்லாரும் விளக்கு செஞ்சுட்டாங்க. எல்லாருமே வந்து இந்த பானு நான பீட்டாடிக்கு இந்த கிராஃபைட் மின்கலம் எல்லாம் எல்லாம் செஞ்சுட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே செஞ்சுட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்போதான் இன்ஜினியர்களும் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பாருங்க, பிறைநிதலும் செஞ்சுட்டாங்க. அருமையா செஞ்சிருக்காங்க எல்லாரும். அவங்க குடும்பமே வந்து எலக்ட்ரிக்கல் மருத்துவம் இப்படியெல்லாம் இருக்கு. நல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. தொடர்ந்து கவனிச்சுட்டு வாங்க. இந்த பச்சை விளக்கு தினம் பார்த்துட்டே ஒரு 10 நிமிஷம் அப்படியே பார்த்துட்டே இருங்க. அவ்வளவுதான். சும்மா இருக்கிறப்ப பச்சை விளக்கு மேலே வச்சுக்கிட்டு அப்படியே அந்த இரவுல பார்த்தீங்கன்னா ஜொலி பயங்கரமா இருக்கு. இரவு பார்த்தீங்கன்னா பிரகாசம் அதிகமா பிரகாசமா இருக்கு இரவு நேரத்துல. இதான் இந்த காமா கதிர் இரவு நேரத்துல அதிகமா இது வேலை செய்யுதுன்னு கண்டுபிடிச்சேன். பகல் நேரத்தை விட இரவு நேரத்தை அந்த காமா கதிர் நல்லா அது முடிஞ்சு. அந்த கிராஃபைட் வந்து இரவு நேரத்தை நல்லா வெளிச்சத்தை கூடுதலா கொஞ்சம் வெளிச்சம் கொடுக்குது. சரி, அதாவது நாம வந்து இந்த அகத்தூய்மை தெரியாதவர்களுக்கு என்ன பக்க விளைவு ஏற்படும் நேற்று கூட படித்தோம் இல்லையா? நம்ம இந்த நம்ம உடம்பு கார்பன் பாடி. அதாவது நம்ம உடம்பு கார்பன் பாடியில் ஆனது அப்படிங்கிறது அடிப்படை. கார்பன்னா கரியால் ஆனது தான், எல்லாம் கரி தான். அதே மாதிரி நம்ம வைக்கிற கிராஃபைட்டுங்கிறது கார்பன் தான். இப்போ நம்ம இந்த கிராஃபைட்டுன்னு சொல்லுமே இது வந்து இந்த கிராஃபைட்டுக்கு இந்த கிராஃபைட் குச்சி பென்சில் குச்சின்னு சொல்கிறோம், லீடுன்னு சொல்லுவோம். அது உண்மையாலே இதுக்கு பேர் கார்பன். பூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்படுறதுனால இது சிறப்பு தகுதி இருக்கிறனால அது கிராஃபைட்டுன்னு பேர் வச்சாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர். டைமண்ட் அப்படி டைமண்ட் வச்சிருமையா? டைமண்ட்னா என்ன தெரியுமா இருந்தால் வேற ஒன்றும் இல்லை, அது கார்பன் தான். வைரம்னு சொல்றோம் இல்லையா, அது கார்பன். பேர் வச்சுட்டா. ஒவ்வொன்றுக்கும் சில பண்புகள் இருக்கு. டைமண்டுக்கு ஒரு பண்பு இருக்கு, கடுமையான பாறைகளை புலந்துரும், கடுமையான கண்ணாடி கிழிச்சு எடுத்துரும். அந்த திறமை அந்த டைமண்டுக்கு இருக்கா, தனி சிறப்பு. அதே மாதிரி இந்த கிராஃபைட்டு தனி சிறப்பு. நம்ம உடம்பிற்கே கார்பன் இதுக்கு தனி சிறப்பு. இதுதான் புத்தியை பயன்படுத்தி இந்த கிராஃபைட்டை தன்னுடைய வழிக்கு கொண்டு வர்றது. புத்தியை பயன்படுத்தி டைமண்ட் வைரத்தை வந்து அறுக்கருக்கு பயன்படுத்துறது. இதெல்லாம் இந்த கார்பன் பாடி தான் செய்யுது. இந்த கார்பன் பாடி மனிதன் என்கின்ற கார்பன் பாடி. மனிதன் என்கின்ற கார்பன் பாடி யாராவது சொல்லலாம்? மனிதன் என்கிற கார்பன் பாடி தான் அனைத்தையும் தன் பயன்பாட்டுக்கு கொண்டு வருது. அதனுடைய இயற்கை தன்மையை புரிந்து கொண்டு தன்னுடைய வேலைக்கு பயன்படுத்துகிறது. உதாரணத்துக்கு நம்ம கடைசியை கண்டுபிடிச்சது எல்லாரும் செஞ்சது இந்த கிராஃபைட். இந்த கிராஃபைட் மட்டும்தான் தனக்குத்தானே மின்சாரம் தயாரிக்கக்கூடியது. கிராஃபைட் என்ன பண்ணுது? தனக்குத்தானே மின்சாரம் தயாரிச்சுக்குது. அதேதான் நம்ம உடம்புமே. எந்த சந்தேகம் கிடையாது. கிராஃபைட் வந்து என்ன பண்ணுது? நைட்ரஜனை உணவா எடுத்துக்குது. நம்ம மனித உடல் என்ன பண்ணுது? நைட்ரஜனை உணவாக எடுத்துக்கொள்ளுதுங்க. அவ்வளவுதான். இதுல உணவு வந்து எனக்கு கிராஃபைட் நம்ம விளக்கு இருக்கிறோமே, அதுக்கு உணவு என்ன தெரியுமா? நியூட்ரான்கிற உணவு எடுத்துக்குது. நியூட்ரான் அப்படிங்கிற உணவு எடுத்துக்குது. நம்ம காற்றில் எது எடுத்துக்கிறோம்? நைட்ரஜன்கிற உணவை எடுத்துக்கிறோம். அவ்வளவுதான். இதுதான் இந்த மனிதன் தான் இந்த கிராஃபைட்டை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று கண்டுபிடித்து தன்னுடைய குடம் சாகக்கூடாது என்பதற்கு இயற்கையாக கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கிராஃபைட்டு மனிதன் ஒண்ணுதான். இதை இப்பதான் நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த கிராஃபைட்டு மனிதன் ஒண்ணுதான். கிராஃபைட்டு வெளியிருந்து சக்தி, அது மட்டும் இல்ல, வெளியிருந்து சக்தியை வச்சுக்கிட்டு உள்ள வச்சுக்கிறது இல்லை, மறுபடியும் வெளியே அனுப்புது. அப்ப எடுக்குது கொடுக்குது, எடுக்குது கொடுக்குது, எடுக்குது கொடுக்குது. நாம என்ன பண்றோம்? நைட்ரஜன் இருந்து காற்றுக்கு நைட்ரஜன் சக்தி எடுத்துட்டு பேசுறோம், நம்ம பயன்படுத்துறோம். அப்ப நாமளே என்ன பண்றோம்? சக்தி எடுக்கிறோம், செலவு பண்றோம், சக்தி எடுக்கிறோம், செலவு பண்றோம். இது என்ன பண்ணுது? சக்தி எடுக்குது, செலவு பண்ணுது. ரெண்டும் ஒண்ணுதான். நம்ம உடம்பு சக்தி எடுத்து செலவு பண்றோமா இல்லையா? அப்போ இப்ப நாம பண்ணக்கூடிய பயிற்சி என்பது குடலை சுத்தமா, பெருங்குடலை, அதாவது உணவு பாதை குறிப்பாக பெருங்குடல், குறிப்பாக உணவு பாதை 33 அடி 10 மீட்டரை ஏறத்தாழ 10 மீட்டர், சில நாடுகள்ல குறைவா இருக்கலாம், 9 மீட்டர் இருக்கலாம், 10 மீட்டர் இருக்கலாம், அதெல்லாம் இருக்கட்டும். ஆக இந்த உணவு பாதையை சுத்தமா வைத்துக் கொள்வதன் மூலமாகவே வாழ்க்கையில் முதல் முறையாக இந்த உடம்பானது வெளியிருக்கிற நியூட்ரானை உறிந்து கொள்கிறது. நியூட்ரான்ங்கிறது கண்ணுக்கு தெரியான கதிர்வீச்சு. அது வந்து வாய் வழியா போகணும் அவசியம் இல்லை, மூக்கு வழியா போகணும் அவசியம் இல்லை, நுரையீரல போய் செரிக்கணுங்கிற அவசியம் இல்லை, வயிற்றுல போய் செரிக்கணும் அவசியம் இல்லை. அப்படியே உறிஞ்சி அப்படியே சக்தியா மாறிடும். அப்படியே உறிஞ்சி அப்படியே சக்தியா மாறிடும். சக்தியா மாறிச்சுன்னா எப்படி தோல் வழியா உறிஞ்சுக்குமா? அப்படியே உறிஞ்சுக்கும். அதெல்லாம் கணக்கே கிடையாது. அதுல இது மின்காந்த கதிர்வீச்சு வினாடி நேரத்துல உள்ள போயாச்சு. நீங்க சொல்லிக்கிற நேரத்துல உள்ள போயிட்டு இருக்கு. அதனுடைய வேகம் அப்படி, அதனுடைய வேகம்
இந்த மாதிரி. பயங்கர வேகத்துல உள்ள போயிட்டு இருக்கு. உங்க உடம்புல வந்து நைட்ரஜன், நியூட்ரான் உள்ள போயிட்டு இருக்குது. என்னது? நியூட்ரான் உள்ள போயிட்டு இருக்குது. வினாடிக்கு வினாடிக்கு லட்சம் தடவை உள்ள போகுது. வினாடிக்கு லட்சம் தடவை. சத்தம். அவ அம்பு மாதிரி நினைச்சுக்கங்க. ஒரு அம்பு மாதிரி. ஒரு அம்பு என்ன பண்ணும்? அப்படியே வந்து தொலைச்சிட்டு உள்ள போகுது இல்ல, அதே மாதிரி தான் இது. இந்த நியூட்ரான்ங்கிற அம்பு வினாடியில 1,00,000 அம்பு பாயுது. அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கவே முடியாது. அவ்வளோ மெலிசானது, கண்ணுக்கே தெரியாதது, போத்துட்டு போகுது. அது உள்ள போயிட்டே இருக்குது. உள்ள போய் அது போயிட்டு என்ன சொல்றதுக்குள்ள லட்சம் அன்பு உள்ள பாஞ்சு போயிட்டே இருக்கு. லட்சம் அம்புகள், நியூட்ரான் அம்பு. அன்புனா கூர்மையானது. அது வந்து கதிர்வீச்சு உடையது. உள்ள நம்ம உடம்புக்கு சக்தியை கொடுத்துட்டு போயிட்டே இருக்குது. இது பல கோடி ஆண்டை நடந்துட்டு இருக்குது. நம்ம இப்பதான் புரிஞ்சுக்கிறோம். பல கோடி ஆண்டை நடந்துட்டு இருக்குங்க ஐயா. நம்ம இப்பதான் தெரிஞ்சுக்கிறோம். 450 கோடி ஆண்டுக்கு அப்புறம் 2026 நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. இப்ப இதைத்தான், இதுதான் மருத்துவம். இந்த மருத்துவத்தை இந்த மருத்துவம் வெங்கடேசன்ஸ் கண்டுபிடிச்சு எழுதினாரு. சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜெர்மன் டாக்டர் ஆர்னால்ட் கண்டுபிடிச்சாங்க. அது நான் வந்து ரொம்ப எளிமைப்படுத்தி நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த கிராஃபைட். நீங்களும் செஞ்சுட்டீங்க. இப்ப என்னோட சேர்த்து நீங்களும் செஞ்சுக்கிறீங்க. இந்த விளக்கு உங்களுக்கு மிகப்பெரிய அறிவை கொடுக்கும். எப்படிடா இது? அதுதான் இது வந்து இந்த உள்ள இருக்கிற இந்த பேட்டரி, இதுல இருக்கிறவங்க எதையும் இது பயன்படுத்துறது இல்லை. அது வந்து தூண்டுகோலா வச்சுக்குது. உள்ள இருக்கிற அந்த மின்சாரத்தை 6 நாள்ல தீர வேண்டிய மின்சாரத்தை 6 மாசத்துக்கு தூண்டுகோலா வைத்துக் கொள்கிறது. அப்ப இதுதான் நம்ம கண்டுபிடிச்சு. இதை வந்து நம்ம பெருசா செய்யணும்னா இதுல சில பொருள் சேர்த்தணும். அது எதிர்காலத்தை கண்டுபிடிச்சு நோபல் பரிசு வாங்கினதுக்கு அப்புறம் தான் இதுல ஒரே ஒரு பொருள் சேர்த்தணும். அது ஒண்ணுதான். அது வந்து ஒண்ணு இல்லை. கடல் இருக்கிற கருப்பு மணல், அந்த மோனோசைட் மணலை இந்த பேட்டரிக்குள்ள போட்டோம்னா 1400 கோடி ஆண்டுக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் நான் அடுத்து செய்ய வேண்டியது. அதெல்லாம் வந்து இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் செய்ய போறேன். இப்ப செய்ய மாட்டேன். முதல்ல அது வந்து என்ன பண்ணணும்? கண்டுபிடிப்புக்கான உரிமை வாங்கணும். அதற்கப்புறம் நோபல் பரிசு வாங்கணும். அதற்கப்புறம் தான் மக்கள் பயன்பாட்டுக்கு வரணும். இதெல்லாம் 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப ஒரு அடிப்படை கண்டுபிடிச்சிருக்கிறேன். 6 நாள்ல சாக வேண்டியதை 180 நாள் வரைக்கும் கொண்டு போயிருக்கு. இதுதான் முதல் சாதனை. இது உலகம்லாம் ஏற்றுக்கொள்ளணும். எல்லா விஞ்ஞானியும் செஞ்சு பார்க்கணும். சாதாரண 5ஆம் கிளாஸ் பையன் வரைக்கும் செய்யணும். இப்ப வேற எல்லாரும் செஞ்சுட்டாங்க. வேற யார் செஞ்சுட்டீங்க? பரமேஸ்வரி செஞ்சாச்சு, பிரணதோல் செஞ்சாச்சு, பழனிசாமி செஞ்சாச்சு, வரவாளி செஞ்சாச்சு, அப்புறம் யாரும் கலைநிலா செஞ்சாச்சு. அப்புறம் நேற்று ஒருத்தர் பெரிய கருப்புன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு வெளிநாட்டு கம்பெனியில, கார் கம்பெனியில வேலை செய்யறாரு. அவர் செஞ்சுட்டாரு. ஏராளமானவர்களே செஞ்சுட்டாங்க. அது மாதிரி பாண்டிச்சேரி ராஜ்குமார், அவர் வந்து ஜியோவில் வேலை செஞ்சவர். ஜியோவில் வேலை செஞ்சாரு, ஏர்டெல்ல வேலை செஞ்சவர். அவர் கண்டுபிடிச்சாரு. இப்ப நிறைய வேலை செஞ்சுட்டாங்க. சரி, இப்ப இந்த கிராஃபைட்டுங்கிற கார்பன் பாடி எப்படி இயங்குதுன்னு கேட்டீங்கன்னா, காற்றில் இருக்கிற நியூட்ரானை எடுத்துக்கொள்கிறது. இப்ப நான் திருப்பி வர்றேன். நம்ம மனித உடலும் நியூட்ரானை எடுத்துக்கொள்கிறது. புது தியரி என்னது? புது கொள்கை. நான் உயிரோடு இருக்கிறேன் பாருங்க, நான் பேசுறேன் பாருங்க. என் உடம்பு கார்பனான உடம்பு. இந்த கார்பன் நைட்ரஜனையும் எடுத்துக்கொள்கிறது. நைட்ரஜன் எடுத்துக்கொள்ளப்போ இப்ப நைட்ரஜன் எடுத்துக்குதுன்னு சொல்றான். நைட்ரஜனோடு சேர்ந்து நியூட்ரானும் உள்ள போகுது. எங்க போகுது? நியூட்ரானும் உள்ள போகுதுங்க. நைட்ரஜனோட சேர்ந்து. அதேதான். அவ்வளவுதான். இதான் அணு. இது அண்டத்தில் இருப்பது பிண்டம். பிண்டத்தில் இருப்பது அண்டம். அண்டத்தில் இருப்பது பிண்டம். பிண்டத்தில் இருப்பது அண்டம். பிண்டம் எப்படி செயல்படுகிறதோ அதுதான் அண்டம். அண்டம் தான் பிண்டத்துக்கு சக்தி கொடுக்கிறது. இங்க நீங்க உணவு பழக்கத்தினால் அதை தூண்டி விட்டு அதை அமைதிப்படுத்த தெரியாம தூய தண்ணீரை வைத்து அமைதிப்படுத்த தெரியல. இப்ப நான் காலையில எலுமிச்சம்பழம் சாறு சாப்பிட்றேன், அது வேற. அது ஜீரண நீரை அமைதிப்படுத்தாது. தண்ணீர் தான் பசியை அமைதிப்படுத்தும். அது சிறிதளவு மருந்து மாதிரி. அப்ப நீங்க அந்த ஜீரண நீரை அமைதிப்படுத்த உடனே அந்த காத்துல இருக்கிற நைட்ரஜனுக்குள்ள இருக்கிற அந்த நியூட்ரானும் உள்ளே போய் பயங்கர சக்தி கொடுக்குது. வினாடி லெமன் டீ நிறுத்துங்க. சரிங்க ஐயா. அது தேவையில்லையா? நீரு தான் தேவை. நீரை மருந்தா அருந்திட்டே போய் வாயில எப்ப அந்த நச்சு வருதோ, வாயில எப்ப கசப்பு வருதோ, வாயில எப்ப கோலை வருதோ அதுதான் உங்களை கொல்லும். அதை எடுப்பதற்கு மருந்தடிக்காத கீரைகளை சிறிதல் அவுள் போட்டு பிசைந்து வேக வைத்த மருந்தடிக்காத கீரை, முருங்கைக்கீரை, ஆரக்கீரை, லட்சக்கணக்கான கீரை இருக்கு உங்க வீட்டுல வளர்றது, கடையில வாங்குறது, எப்படியோ இருக்கட்டும். நம்ம தப்பிச்சாகணும். அதுக்காக போய் விவசாயம் பண்ணிட்டு இருக்க முடியாது. முருங்கைக்கீரை விவசாயம் பண்ண தேவையில்லை. ஒரு மரம் வச்சுட்டா 10 வருஷத்துக்கு எப்பவுமே கீரை காய்க்கிற ஒரே மரம்
முருங்கை மரம் தான். ஆமாங்க ஐயா. எப்பவுமே வெல்லமும் வேணாமா ஐயா இதுல? அதெல்லாம் குறைச்சிக்கலாம், அதெல்லாம் குறைச்சிக்க அதெல்லாம். ம். சரிங்க ஐயா. தூய நீரும் கீரையும் மட்டும் வச்சுக்கோங்க. தூய நீரும் வேக வைத்த கீரை, சரிங்க. தூய நீரும் வேக சரிங்க. வைத்த காய்கள், தூய நீரும் வேக வைத்த முருங்கைக்காய், தூய நீரும் வேக வைத்த சுரைக்காய், தூய நீரும் வேக வைத்த புடலங்காய், தூய நீரும் வேக வைத்த இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 காய் பேர் சொல்லட்டா? அவ்வளவுதான். ஏன்னா ஆ. எல்லாமே தொடப்பக்கட்டை தான். தண்ணீரும் தொடப்பக்கட்டை தான், காய்களும் தொடப்பக்கட்டை ஐயா தான். ஆ, ஐயா எந்த காய் வேணாலும் தூய நீரும் 48 மணி நேரமோ 72 மணி நேரமோ தூய நீருக்கு அப்புறம் எந்த காய் வேணாலும் சாப்பிடலாம். ம். ஆனா வந்து கீரை வந்து பெஸ்ட் கொஞ்சம். அப்படிதானே ஐயா? சிறப்பு, மிகச் சிறப்பு கீரை தான். ஆ சரி, சரி. அது எல்லா கீரை நேத்து கூட நான் முருங்கைக்கீரை என்ன பண்ண, ஒரே ஒரு சும்மா பாருங்க, ம். சும்மா ஒரு கைப்பிடி கூட கிடையாது. ஒரு சின்ன ஒரு இப்பதான் போட்டு முடக்கி வச்சிருக்கிறேன். அது இப்பதான் வந்து ஒரு 4 அடி வளர்ந்துருக்குது. சும்மா ஒரே ஒரு சும்மா ஆமா, ஒரு நாங்க இன்னைக்கு பார்த்தோம்ல. ஆ இன்னைக்கு அது வந்த அன்னைக்கு பார்த்தோம். அதுதான். அது எப்பவோ வச்சது. அது சும்மா கிடந்துட்டே இருக்குது. அதுல பெரண்டை கொடி கூட முளைச்சு கிடக்கு. அது பெரண்டை கொடியும் சேர்த்து மேலே ஏறி கிடக்குது. ஆமா. பெரண்டை, ஆமா. அந்த பெரண்டையில இருந்து சும்மா இத்தச்சோடு ஒரு 1/2 அடிக்கு வெட்டி எடுத்துட்டேன். அப்புறம் ஒரு ம். எடுத்துட்டு மிக்ஸி அதை அப்படியே சுத்தமா அலசிட்டு ஒரு பூண்டை போட்டு அப்படியே மிக்சியில போட்டு அரைச்சி இத்தச்சோடு தான் ஆச்சு. மீறி மேல ஒரு 20 கிராம் கூட வராது. அது கூட கொஞ்சோண்டு அவல் போட்டு கொதிக்க வச்சேன். அவ்வளவுதான். அப்படியே எடுத்து குடிச்சிட்டேன். முடிஞ்சு போச்சு. அவல் போட்டு சரி, சரி. கொதிக்க வச்சு, நல்லா கொதிக்க வச்சேன். நான் கொதிக்க பச்சை இருக்க கொதிக்க வச்சேன், அவ்வளவுதான். கொதிக்க வச்சு லேசா வடிகட்டி குடிச்சீங்களா ஐயா? அப்படியே குடிச்சிட்டேன். சரி, சரிங்க மிக்சியில ஐயா. விட்டு அரைச்சாச்சு. நெகு நெகுன்னு சட்னி மாதிரி நல்லா நெகு நெகுன்னு ஆ. ஆயிடுது. தண்ணி ஊத்தி கொதிக்க வைக்க கொஞ்சம் அவலும் போட்டு அவளையும் போட்டு அரைச்சிட்டேன். எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு அரைச்சிட்டேன். அரைச்ச நெகு நெகுன்னு ஆயிடுது. தண்ணி ஊத்தி கொல கொலன்னு ஆயிடுது. கொஞ்சம் லேசா பேருக்கு கொஞ்சம் நச்சு உப்பு போட்டுட்டு அப்படியே எடுத்து ஸ்பூன்ல வச்சு மெல்ல 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 குடிச்சிட்டேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. செஞ்சு பார்த்தேன். அது அவ்வளவுதான். அது நாளைக்கு போகலாம், இன்னைக்கு போகலாம், நாளான்னைக்கு போகலாம். என்ன அது? அந்த பெண்ணு 1/2 கிலோவோ தின்னேன். அது என்னமோ இருக்குது உள்ள அது மெல்ல வெளியே போட்டுமே பெண்ணு. என்னது? ஐ ஐயா இது மாதிரி வந்து எப்பவாவது எடுத்துக்குவீங்களா ஐயா நீங்க? எடுத்துக்கலாமே. அது உணவே கிடையாது. என்னது? உணவே கிடையாது. ஆ. உணவே கிடையாது. போய் அது பேசவே உணவே கிடையாதுங்கும் பொழுது புரிதல் வருதா? ஆமா ஐயா. ம், ம். அது உணவே கிடையாது. இப்ப நான் கொய்யாப்பழம் சாப்பிட்டா உணவு கிடையாது. மாம்பழம் சாப்பிட்டா உணவு கிடையாது. இட்லி சாப்பிட்டா கூட உணவு கிடையாது. என்னது? இட்லி சாப்பிட்டா கூட உணவு கிடையாது. ஏன் ஐயா அதுக்கு அது உணவு தானேங்க ஐயா இட்லி? யார் சொன்னாங்க? நீங்களா நினைச்சுக்கிட்டீங்க. அது உணவே கிடையாது. அது சளியை உண்டாக்குற விஷம். என்னது? ம். ஆமா ஐயா, சளியை உண்டாக்குற விஷம். அப்ப விஷத்தை போய் நீங்க உணவுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கரெக்ட் தான் ஐயா. தண்ணி தான் உணவு. காற்று தான் உணவு. என்னது? காற்று தான் உணவு. ஆமா. இப்ப கொய்யாப்பழம் உணவு இல்ல. இப்ப நான் கொய்யாப்பழம் சாப்பிடறேன்னா அது உணவு கிடையாது. இட்லி சாப்பிட்டா அது உணவு உணவு கிடையாது. கிடையாது. இதை போய் உணவுன்னு சொல்றீங்க? இல்ல காற்று ஐயா, தான் இல்ல உணவு. ஐயா. காற்றுல இருக்கிற நைட்ரஜனும் காற்றுல இருக்கிற நியூட்ரானும் தான் உணவு. இப்ப சொல்லு, இப்ப 2 சொல்றேன். காற்றுல இருக்கிற நைட்ரஜனும் காற்றுல இருக்கிற நியூட்ரானும் 2 தான் உணவு. இதுக்குதான் காடு பார்ட்டிகல் சொன்னா. காடு பார்ட்டிகல், அது கடவுள் துகளாமா. இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓ, இப்ப இது தெரியுது பாருங்க. இது காரணம் கடவுள் சக்தி கொடுக்குறாரு. எந்த கடவுள் தெரியுமா? காத்துல இருக்கிற நைட்ரஜன்ங்கிற நியூட்ரான், காத்துல இருக்கிற நியூட்ரான் தான் இதுக்கு எரிய வைக்குது. இப்ப நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இதுக்கு தான் பேட்டன்ட் வாங்க போய் நோபல் பரிசு இதுக்கு தான் வரப்போகுது. அப்ப உங்க உடம்புக்கு நியூட்ரானும் போகுது, நைட்ரஜனும் போகுது. நைட்ரஜன் எங்க இருக்கு? நியூட்ரான் எங்க இருக்குது? நைட்ரஜனுக்குள்ள தான் இருக்கு. எல்லாமே நைட்ரஜனுக்குள்ள தான் இருக்குது. எல்லாமே நைட்ரஜனுக்குள்ளதான் இருக்கு. நைட்ரஜன் இல்லைன்னா இந்த பூமி இயங்காது. ம். நைட்ரஜன் இந்த பூமியில திடீர்னு காணா போச்சுன்னா அத்தனை பேர் உலகத்துல உயிரில் இருந்து அத்தனை இறந்துரும். பாலைவனமா மாறிடு. என்னது? பாலைவனமா மாறிடுது. எவனும் சொல்லவே தெரியல. எல்லா முண்டங்களும் ஆக்சிஜனை பத்தி பேசுறாடா முண்டமே. அப்படி ஏன்டா காத்துல மட்டும் 80 விழுக்காடு நைட்ரஜன் வச்சிருக்கு? இயற்கைக்கு தெரிஞ்சுதான் 80 விழுக்காடு நைட்ரஜன் வச்சிருக்கு. 80 விழுக்காடு பெருசா? அதை விட 20 விழுக்காடு சரியா சொன்னால் 79 விழுக்காடு நைட்ரஜன். 78 விழுக்காடு நைட்ரஜன், 21 விழுக்காடு ஆக்சிஜன். ரெண்டையும் கூட்டினா 99. அப்ப நைட்ரஜன் தான் இங்க பெருசு, பல மடங்கு பெருசு. என்னது? பல மடங்கு பெருசுங்க ஐயா நைட்ரஜன். அதுக்கப்புறம் தான் ஆக்சிஜன். இவன் என்ன இந்த முண்டை என்ன பண்ணிட்டான்? இந்த அறிவு கட்ட இந்த வெள்ளக்கார முண்டம், பிரிட்டிஷ் முண்டாங்க, அறிவில்லாத முண்டாங்க, பகுத்தறிவு இல்லாத முண்டவங்க, சிந்தனை இல்லாத முண்டாங்க. அந்த முண்டங்க என்ன பண்ணுச்சுன்னா
ஆக்சிஜனை பத்தி பேச ஆரம்பிச்சிருச்சு. அட அறிவு கட்ட முட்டமே, என்ன வெங்காயத்துக்கடா இது இயற்கை வந்து நைட்ரஜனை வந்து படைச்சிருக்குன்னு பதில் தெரியாது. ஆக்சிஜன் எப்படி போகுது? நுரையீரலுக்கு போகுதுங்கிற அறிவு கட்ட முட்டமே. எல்லாமே கண்ணுக்கே தெரியாத நானோ பார்ட்டிகள். நானோ பார்ட்டிகள் கண்ணுக்கே தெரியாது. எப்படி மாறுதுன்னு யாரும் ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனா உடம்பு இயங்கிட்டு இருக்கும். அப்ப உறிஞ்சப்படுகிறது. அது ரத்தத்துல உறிஞ்சப்படுச்சு. இவன் நினைச்சிட்டு இருக்கிறான் நுரையீரலுக்கு போய் செரிக்கணுங்கிறான். வாயில போய் செரிக்கணும். எல்லாமே தப்பு. எல்லாமே தப்பு. அது உள்ள போய் ஒரு வேதியியல் மாற்றம் நடக்குது. காத்து மூக்கொழியா போய் ஒரு வேதியியல் மாற்றம் நடக்குது. வாயில இட்லி திங்கிறீங்க, அது ஒரு வேதியியல் மாற்றம் நடக்குது. அது சளி உண்டாக்கி உங்களை சாப்பிடிக்குது. காற்று உள்ள போய் உங்களை வாழ வைக்குது. நான் இந்த நைட்ரஜன் இருக்கிற நியூட்ரான் கதிர்வீச்சு மூலமாக உங்க உடம்புக்கு மின்சாரத்தை தருகிறது. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, உங்க உடம்புக்கு எது மின்சாரம் தருது? இந்த காற்றில் இருக்கிற நியூட்ரான் தான். இது நியூட்ரான் எலக்ட்ரிசிட்டி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், புரோட்டான் எலக்ட்ரிசிட்டி, நியூட்ரான் எலக்ட்ரிசிட்டி. நம்ம உடம்புல புரோட்டான் இருக்குது, நம்ம உடம்புல புரோட்டான் இருக்குது, நம்ம உடம்புல நியூட்ரான் இருக்குது. இந்த புரோட்டான் நியூட்ரான் சுத்திக்கிட்டே இருக்குது. என்னது? புரோட்டானும் நியூட்ரானும் சுத்திக்கிட்டே இருக்கு. அணு சுத்திட்டே இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் திருப்பி அங்கதான் வர்றேன். இந்த புரோட்டானும் நியூட்ரானும் சுத்திக்கிட்டே இருக்குது. வெளியிருந்து வாங்கி உள்ள சுத்திக்குது, உள்ள இருந்து வெளியே அனுப்புது. உள்ள இருந்து புரோட்டான் வெளியே போகுது, வெளியிருந்த நியூட்ரான் ஒரு பக்கம் உள்ள போகுது, ஒரு பக்கம் வெளியே வருது. ஒரு பக்கம் உள்ள போகுது, ஒரு பாட்டு வட்டம் அடிச்சுட்டே இருக்குது. உள்ள போனது வெளியே வருது, வெளியே வந்தது உள்ள போகுது. இப்படி வட்டம் அடிச்சுட்டே இருக்கு பாருங்க. சுத்திட்டே இருக்க, இதே மாதிரி சுத்திட்டே இருக்கு. இன்னு அவுட் விளையாடுற பாருங்க. இன் அவுட், இன் அவுட், இன் அவுட்னு விளையாடுற மாதிரி. நியூட்ரான் என்ன பண்ணுது? உள்ள போகுது. புரோட்டான் என்ன போகுது? வெளியே போகுது. உள்ளேயும் இதே மாதிரி நடக்குது, வெளியே இதே மாதிரி நடக்குது. வெளியே நடக்கிறதுக்கு காரணம் மாதிரி யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த காத்துல இருக்க நைட்ரஜன் தான். இதெல்லாம் சூரியனிலிருந்து வரக்கிற கதிர்கள் இருக்கு இல்லையா? சூரியனா உங்களுக்கு புரியுது இல்லையா? விண்வெளினா உங்களுக்கு புரியாது, சூரியனா புரியும். சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர் பட்ட உடனேயே இந்த நியூட்ரான் நகர்ந்து கார்பனுக்குள்ள பூந்துடுது. எங்க நகர்ந்து பூதுது? கார்பனுக்குள்ள. கார்பன் இல்லாத உடம்பே உலகத்துல இருக்க. கார்பன் இருந்தா அது உயிர்னு அர்த்தம். கார்பன் வந்துட்டா அது பேர் உயிர்னு அர்த்தம். என்னது? உயிருங்க ஐயா. கல்லுக்கு உயிர் கிடையாது. அல்ல, கல்லுல கார்பன் இல்லை. கல்லுல கார்பன் இல்லை, கிடையாது. கல்ல சூடு பண்ணா கருகாது. ஒரு குச்சி சூடு பண்ணி பார்த்து கருகிடும். ஒரு குச்சி சூடு பண்ண என்ன ஆகும்? நெருப்புல ஒரு குச்சி எடுத்து நெருப்புல காய்ச்சினா என்ன ஆகும்? வெந்துருங்க ஐயா, கருகிரும். கருகி போய் கார்பன் அது கரிக்கட்டை. அதுதான். அப்ப அப்ப ஒரு கண்ணுக்கு பூமிக்கு உள்ள கோடிக்கணக்கான உயிர் இருக்குது, அதுவும் கார்பன் தான். அதுதான் மரமா மாறுது, அதுவும் கார்பன் தான். அதுதான் புழுவா மாறுது, அதுவும் கார்பன் தான். பூச்சியா மாறுது, ஊர்வனா மாறுது, விலங்கா மாறுது, மனிதனா மாறுது, யோகியா மாறுறான். இவனுக்கு இந்த காத்துல இருக்கிற நியூட்ரான். இப்ப காத்த பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம். இது நாளைக்கு நைட்ரஜன் பேசிட்டே இருக்க. இனி என்ன தெரியுமா? கூட என்ன சேர்த்திக்கிறாங்க? நியூட்ரான், அதையும் சேர்த்துக்கிறீங்க. அதுதான் இந்த கார்பன். சரி, இப்ப நான் சொல்லி முடிக்க போறேன். அதாவது 71ஆம் பக்கம், உடல் நல்ல சுத்தமான நிலை. 71ஆம் பக்கம் பாடம் 5, விண்வெளியிலிருந்து உடலுக்கு சக்தி. உடல் நல்ல சுத்தமான நிலையில் உள்ள போது அது காற்றில் இருக்கிற நைட்ரஜனை எடுத்து புரோட்டீனாக தனக்கு மாற்றிக் கொள்கிறது. இதெல்லாம் எப்படி தெரியுமா? செரிமானம் ஆகிறது இல்ல, அப்படியே உறிஞ்சப்படுகிறது. என்னது? அப்படியே உறிஞ்சப்படுகிறது. இதுக்கு எந்த அடையாளம் இல்ல. எந்த அடையாளம் இருக்காது. எந்த அடையாளமும் இருக்காது. நுரையீரலுக்கு இங்க வேலையே இல்ல. கதிர்வீச்சாக உள்ள பாஞ்சிருது. கதிர்வீச்சாக உள்ள பாஞ்சிருது. அப்ப இங்க இறப்புக்கே வேலை இல்ல, நுரையீரலுக்கு வேலை இல்லையா? இப்ப ஒரு கண்ணாடி வச்சிருக்கீங்க. கண்ணாடி வச்சிருக்க, நேர கண்ணாடி மேல லைட் அடிச்சு டக்குன்னு பொத்துட்டு அந்த பக்கம் போயிருதா இல்லையா? ஆமாய்யா. அது ஏதாவது ஜீரணமாகுதா? இல்ல. ஏதாவது செரிக்குதா? இல்ல. அது கடந்து போயிருது, கடந்து போயிடுது. அதே போலத்தான் காத்துல இருக்கிற நியூட்ரான் நம்மள கடந்து உள்ள போய் வெளியே போயிருது. உள்ள நிக்கிறதும் இல்ல, அது போயிட்டே இருக்குது. என்னது? அது உள்ள போயிட்டு வெளியே போயிடுது. ஆமா, உள்ள போயிட்டு வெளியே போனாதான் சக்தி வரும். என்னது? உள்ள போயிட்டு சக்தியை கொடுத்துட்டு வெளியே போயிருதுங்க. அப்படி நடந்துட்டே இருந்தா தான் நீங்க இயங்க முடியும். உள்ளவை தங்க கூடாது, உடனே வெளியே தங்குற. என்ன வேகத்தில் நுழையுத அதே வேகத்துல வெளியே போயிடணும். அப்ப தடை இல்லாமல். இதுதான் விஷயம். அதனாலதான் நம்ம இயற்கையில இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும். ஏங்கய்யா? ஆமா, இயற்கையில இப்ப நல்ல இப்பதான் கொஞ்சம் விழிப்புணர்வு. இப்பதான் பரமேஸ்வரிக்கு இப்பதான் கேள்வியே கேட்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இந்த 15 நாள் 6ஆம் தேதியில இருந்து கேள்வி கொஞ்சம் குறைவா கேட்டது இப்பதான் கொஞ்சம் புரியுது. என்னது? ஓ,
ஆஹ் அந்த லைட்டு கட் இந்த லைட்டை வச்சு நீங்க எவ்வளவு புரிஞ்சுக்கிறீங்க பாருங்க. இது ரெண்டு மனுஷன் படம் கூட இன்னைக்கு போட்டிருக்கு பாருங்க. கார்பனும் மனிதனும் ரெண்டு கார்பன் பேட்டரி, கிராஃபைட் பேட்டரியும் மனிதனும் ஒண்ணுதான் படமே போட்டிருக்கேன்னு. படம் பார்த்தேங்க ஐயா. ஆமா, இது யாருக்கான அனுப்புங்க, என்கிட்ட தான் வந்தாகணும். இப்ப நான் தானே கண்டுபிடிச்சேன். ம். இப்ப உங்களுக்கு புரிய வச்சுட்டேன். இனி நீங்களா டாக்டருக்கு தான், நீ இன்னும் கவலைப்படவே தேவையில்லை. இப்ப கூட அவங்க ம். இவங்களுக்கு பிறைக்கு வந்து அவங்க சொந்தக்காரருக்கு யாருக்கு உடம்பு சரியில்லையா, அதை பத்தி ஒரு 1/2 மணி நேரம் பேசினேன். அவங்களுக்கு விழிப்புணர்வு வந்துட்டா அவங்க வரத்தான் செய்வாங்க. தகவல் கொடுங்க, ஏன் வேணும்னா அறவாளிகிட்ட பேச சொல்லுங்க அப்படின்னு. அவரு மருத்துவத்துறையில இருக்கிறவர் தான், அவங்களும் மருத்துவத்துறையில இருக்கிறவங்க தான். எல்லாருமே உடம்பு கெட்டு போனா பழக்கத்தை மாத்தணும், இல்லைன்னா ஆளை கொண்டு போடும். அதாவது ம். நீண்ட நாள் மாற்று உணவுக்கு மாறி அது சரி பார்க்கறதுக்கு மட்டும்தான் நம்ம நீர் பயிற்சி கொடுக்குறோம். உடம்பு நீர்ல காற்றுல இயங்குமா அப்படின்னு பாக்கறதுக்கு தானே தவிர உங்களுக்கு நிரந்தரமா இருன்னு சொல்ல. நிரந்தரமா இருந்தா உங்களுக்கு செலவு கம்மி, சாவு வராது, நோவு வராது, உலகத்தை பத்தி கவலைப்பட தேவையில்லை, இயற்கையோடு தொடர்பு வைத்துக் கொள்ளலாம். அதே 7ஆம் அறிவு. 7ஆம் அறிவுங்கிறது யாரை பத்தியும் கவலைப்படக்கூடாது. என்னது? 7ஆம் அறிவுங்கிறது யாரை பத்தியும் கவலை, நம்ம கவலை வராது ஏங்க ஐயா. எல்லாம் வந்துச்சுன்னா நீங்க குற்றவாளி. வந்துச்சுன்னா குற்றவாளி பற்றற்ற நிலைக்கு மாறிடுவோமா? ஆமா, ஆஹ் அதான் பற்றற்ற நிலை. பின்ன அதான் இப்ப நம்ம அந்த காலத்து சித்தர்கள்லாம் உணவு இல்லாம தவம் பண்ணி பற்றற்ற நிலைக்கு போனாங்க. நம்ம உணவு இல்லாம சுத்தமா உணவையே நிறுத்திட்டோம்னாவும் நம்மளும் அந்த நிலைக்கு போயிடலாமா ஐயா? அதை நோக்கிதான் இயற்கை போகுது. அதுதான் அது. இடையில விட்டு போச்சு, ஆஹ் சங்கிலி வகுப்பு விட்டு போச்சு. 2000 வருஷம் இடைவெளி, 2000 வருஷம் இடைவெளி. பாடத்துல இருந்துக்காடி சித்தர் யோகிகள் அப்படிங்க இந்தியாவில மட்டும்தான் இருக்கு, உலகத்துல எங்கேயும் கிடையாது. உலகத்துல எங்கேயும் கிடையாது. தமிழ்நாட்டுலதான் இருக்குது. தமிழர்கள் தான் இது. நாமெல்லாம் தமிழர்கள், இந்தியா பூரா தமிழர்கள் தான். 5000 ஆண்டுக்கு முன்னாண்ட எல்லாரும் தாய்மொழி தமிழ் பேசிட்டு இருந்தவங்க தான். இன்னைக்கு அதுல இருந்து பிரிஞ்சு போனதா 1800 மொழி, 7000 மொழி. எல்லா மொழிக்கும் மூலம் இதுதான். ஐயா ஒரு டவுட்டுங்க ஐயா. இப்ப ஒரு 4-5 வியாதி, சுகரு, பிரஷரு, ஹார்ட், இந்த மாதிரி 4-5 ப்ராப்ளத்துக்கு ஒரு நாளைக்கு 10 மாத்திரையோ 15 மாத்திரையோ எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க நம்ம நீர் உணவு முறைக்கு வந்துட்டாங்கன்னா உடனே அந்த மாத்திரை நிறுத்திடலாமாங்க ஐயா? இல்ல மாத்திரை கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தணுமா? மாத்திரை உடனே நிறுத்திடலாம், அது ஒண்ணும் ஆகாது. ஓய்வுல தானே செய்ய போறோம், மாத்திரை நிறுத்தியே ஆகணும். நிறுத்தினா ஆளகம். இதுல என்ன ஆச்சரியம் கேட்டீங்க, மாத்திரை உடனே நிறுத்தணும். அல்லது அந்த தயக்கம் இருந்ததுன்னா ஒரு 2 நாள் எடுத்துக்கலாம், 2 நாள் 3 நாள் 4 நாள் எடுத்துக்கலாம். அந்த மருந்துனா நோய் குணமாகலேன்னு மருந்து போட்டு நோய் குணமாகறதோடு விட்டுட்டு தானே போகணும். காலில் செருப்பு போட்டுறீங்க, காடு காயம் பண்ணுச்சு, நான் செருப்பு என்ன பண்ணுவீங்க, வச்சுக்கிடுவீங்களா? கழட்டி போட்டுருவோம். அதேதான். ஏன்னா அவனுக்கு புரியணும், மருந்தினால் நோய் குணமாக கூடாது, மருந்தினால் நோய் குணமாகுதுங்கிறது அறிவியல். 20 வருஷமா சக்கரை நோய்க்கு மருந்து சாப்பிடறான், அப்ப நோய் குணமாகல தானே இருக்கும். ஆமாய்யா. சாப்பிட்டா நல்லாகணும், சாப்பிட்டா நல்லாகணும். இப்ப எப்படி உங்களுக்கு உடம்பு இப்ப எப்படி முன்னேற்றம் நடக்குது, எப்படி இந்த கணீர்னு பேசுறீங்க, எப்படி இந்த தெளிவு வந்துச்சு? அப்ப உடம்பு தன்னை நச்சு பொருளை நீக்கி கொண்டு இருக்குது. நீங்க வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்தனே தானே மருத்துவரா மாறுது. எப்படி தெளிவா பேசுறீங்க? அன்னைக்கு வர்றப்ப தடுமாறிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு எப்படி தெளிவா கேள்வி கேட்கறீங்க? இப்பதான் கேள்வியை கேட்கறீங்க. எப்படி இந்த அறிவு எங்கிருந்து வந்துச்சு? உங்க சுய ஆராய்ச்சி தான். சுய ஆராய்ச்சியும் அந்த சரியான படிப்பினையும் தான். அப்போ உங்க அறிவு இருக்குது. அப்ப அறிவும் இருக்க வேண்டும், 2 இருக்கணும். அறிவும் இருக்க வேணும், வழிகாட்டுதலும் இருக்கணும். என்னது இருக்கணும்? அறிவும் இருக்கணும், செயலும் இருக்கணும். அறிவும் இருக்கணும், செயல் இருக்கணும், சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் வேணும். நீங்க எப்படி அறிவு இருக்குது, எப்படி செயல்படுத்துவீங்க? இப்ப ஆரோக்கியம் இருக்குது, ஆரோக்கியம் யாருக்குமே தெரியாது, எங்கேயும் விற்கப்படுவதில்லை. எந்த நாட்டிலேயாவது ஆரோக்கியம் இங்கே விற்கப்படுகிறது எங்காவது இருக்கா? அப்படியே மருந்துக்கு போறீங்க, அறிவு இல்லாம. அப்ப மருந்து கொடுக்கறவனுக்கு அறிவு இல்லை, மருந்து கொடுக்கறவனுக்கு அறிவில்லை, மருந்து திங்கிறவனுக்கு அறிவில்லை. அதுதான் உண்மை நினைச்சுக்கிட்டு சாப்பிடுறோம். சரி, அப்படி மருந்து கொடுத்து யாருக்காவது நோய் நல்லா இருக்குதா? ஒரு வைத்தியத்துக்கு மருந்து சாப்பிட்டா 2 வியாதி வருதுங்க ஐயா. சரி, அப்படியே உங்களுக்கு வந்த மாதிரி நோய் அவனுக்கு கொடுக்கறவனுக்கு வருமா வராதா? வருங்க, எல்லாத்துக்குமே வரும். அவனு அந்த மருந்து சாப்பிட்டு தப்பிப்பானா? தப்பிக்க முடியாது. நீங்களும் தப்பிக்க முடியாது, அவனு. அப்புறம் 2 பேரும் முண்டங்களா இருக்கன்றீங்க, 2 பேருமே அறிவுகட்ட முண்டமா இருக்காங்க. ஆமாங்க.
அப்ப அந்த ரெண்டு குருடும் சேர்ந்து குழியில விழுந்த மாதிரி, இதுவும் குருடு அதுவும் குருடு, ரெண்டு குருடும் சேர்ந்து குழியில விழுகுது. எங்க விழுகுது? குடியில விழுவுதுங்க ஐயா. குழியில விழுகல, பயங்கரமான பள்ளத்துல, அது 100 கிலோமீட்டர் ஆழமுள்ள பள்ளத்துல வந்துருது. அங்க பூரா இருட்டு, பயங்கரமான இருட்டு, பயங்கரமான சேரு. அவ்வளவுதான். உள்ள விழுந்தீங்க, மருந்துல விழுந்தீங்க, 100 கிலோமீட்டர் ஆழமுள்ள இருட்டு சேரு. அவ்வளவுதான், கற்பனையே பண்ண முடியாது. என்னது? உண்மைதான் ஐயா. அப்படி விழுந்துட்டீங்க. அப்படி விழுந்தவங்களை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு சின்ன நூலை கட்டி அறிவை கொடுத்து மேல இழுத்துட்டு வரேன். என்னது? நூலை கட்டி கொஞ்சம் கொஞ்சமா மேல இழுத்துட்டு வரீங்க. அறிவை கொடுத்து இப்படித்தான் உடம்பு இயங்குது. அப்ப அறிவால் வெல்லலாம். அறிவால் வெல்லணும். அது மட்டும் இல்ல, நேற்று ஒருத்தர் கேட்டாரு, பிறவிலை வெல்ல முடியுமாண்டையோ, பசி தாக்கத்தை நிறுத்தினீங்கன்னா ஒப்பன் விட்டு பிறவி இல்ல, ஆத்தாள் விட்டு பிறவி இல்ல, இன்னும் 1,00,000 ஆண்டுக்கு முன்னாடி பிறந்தவர், அந்த பிறவி வந்து போகும்னு சொன்னேன். ஆமாங்க, இப்பதான் புரியுதுங்க அப்படிங்கிறாரு. மாமனை வாங்க அப்படி. ஏன்னா பிறவி அதனால திருவள்ளுவர் வந்து நேர தபம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஜீரண நீரை நிறுத்தினீங்கன்னா உனக்கு மரணம் இல்லைன்னு சொன்னவரே திருவள்ளுவர் தான். என்னது? ஆமாய்யா, அது மட்டும் எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. எப்ப தியானம் பண்ணிட்டு இருந்தோம், அதெல்லாம் வந்து பண்ண தேவையில்லை அப்படிங்கிறீங்க. என்னோட கேள்வி என்னன்னா, தவம் பண்ணி அமைதி நிலையில மனசை ஒருநிலைப்படுத்தி உட்கார்ந்து அந்த நிலைக்கு நம்ம போறத இப்ப நம்ம தியானம் தவம் பண்ணாமையே இந்த பசி தாக்கத்தை நிறுத்திட்டோம்னா நம்ம அந்த நிலைக்கு போக முடியுமான்னு கேக்குறேங்க. ஆமா, அப்படிதான் போ. அதுதான் 4வது நிலை. அதாவது நீங்க பண்றது பிராணாயாமம் என்கிற 4வது நிலை. 5வது நிலை, 6வது நிலை, 7வது நிலை, 8வது நிலை எல்லாம் வந்து நாங்க ஆராய்ச்சி பண்ணவும் இல்லை. அது தேவையே மற்றது. அது இப்ப தேவையும் பெற்ற அதுல விண்வெளியில போய் பண்ணிக்கிறது. இதே மாதிரி விண்வெளியில போய் வீடு கட்டி, விண்வெளியில விவசாயம் பண்ணி, அங்க குழந்தை பெற்று, குழந்தைய வளர்த்து இனப்பெருக்கம் பண்றேன் பாருங்க, அப்பா ஒன்னும் அதெல்லாம் அதுல இன்னும் 1000 ஆண்டு ஆகுது. அது எத்தனாவது நிலை? அது 5, 6, 7, 8. 5, 6, 7, 8. ஆமா, இப்ப நீங்க பண்றது 4ஓட முடிச்சுக்கிறோம். அதாவது பிராணசக்தியில் வாழுதல். பிராணசக்தினா மூச்சு பயிற்சி இல்லை, விண்வெளியில இருப்பிடமா இருக்கிற பிராணன். அந்த விண்வெளி தான் பிராணன் அனுப்புறது, அங்க போய் சேர்றது. அங்கதான் விண்வெளியில போய் சேர்றது, ஆகாயத்துல போய் சேர்ந்தது, முக்தி அடைஞ்சது, முக்தி அடையாதது எல்லாமே அதைத்தான் சொல்லுது, வேற ஒண்ணும் இல்லை. அதுதான் அந்த ஆகாய சக்தி, விண்வெளி சக்தி. அங்கதான் உயிரே இருக்கு, அங்கதான் உயிர் கிளம்பி வருது. இதெல்லாம் 3வது. அதாவது இப்ப விஞ்ஞானிகள் சொல்ற மாதிரி இந்த முண்டைகள் சொல்றது பாருங்க, நோபல் பரிசு முண்டைகள் என்ன சொல்றாங்கன்னா, ஈர்ப்பு விசைன்னு ஒண்ணு இருக்குது, விலகு விசைன்னு ஒண்ணு இருக்கு, 2 விசை தான் அப்படின்னு சொல்றானுங்க. இப்ப 4 விசைன்னு சொல்றானுங்க, இருக்கட்டும். நம்ம அடிப்படையில் 2 இப்ப 4ன்னு சொல்றாங்க, இருக்கட்டும். இது போக இன்னொரு விசை இருக்குது, அதான் மைண்ட் ஃபோர்ஸ். என்னது? மன விசைன்னு பேரு, மைண்ட் ஃபோர்ஸ். என்ன ஃபோர்ஸ்? மனோ விசை, மன ஆற்றல், மென்டல் பவர். என்னது? மென்டல் பவர். அது நாம தான் கண்டுபிடிச்சோம். யாருங்க? தமிழர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. அதை யாரு கண்டுபிடிச்சாங்க? தமிழர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. எப்ப கண்டுபிடிச்சாங்க? அது 20,000 ஆண்டுக்கு முன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு சில டைம் ரொம்ப டென்ஷன் ஆகுது, என்னங்க பண்றது? நீங்க எது மேலே நீங்க பற்று வச்சிருக்கீங்க, பற்று வச்சிருந்தா டென்ஷன் ஆகுதா? ஏன் பற்று வைக்கிறீங்க? இப்ப நம்ம வந்துங்க ஏன் ஒருத்தருக்கு நம்ம நல்லது நினைக்கும் போது அவங்க வந்து அந்த இடத்துல ரொம்ப சுயநலமா இருக்கிறாங்க. எவ்வளவுதான் நல்லது பண்ணாலும் அவங்க வந்து சுயநலமா இருக்கும்போது அது நமக்கு ஒரு மனசு ரொம்ப கஷ்டமா. அது காரணம் உங்க தப்பு தான் காரணம். அது நீங்க அறிவுரை சொல்றது விட்டு போட்டு ஏன் கை போடுற செலவுண்டு நேரம் சொல்றேன். இப்ப நான் அவர்கிட்ட பேசுறேன், நீங்க கேட்டாலும் சரி கேட்காட்டும் சரி, யாரோ ஒருத்தர் கேட்கறாங்க இல்லையா, அதுதான் நமக்கு தேவை தவிர சொல்றவங்க இப்ப நீங்க யாருமே என்னோட வரணும்னு அவசியம் இல்லையே. யாரோ ஒருத்தர் வருவாங்க. என்ன 12 பேர் 25 வருஷமா முயற்சி பண்ணி இன்னும் எனக்கு 12 பேர்த்து நான் தேர்வு செய்யலையே. இப்பதான் சொல்லியிருக்கேன், 12 பேர் சேருங்க, 12 ஆண்டு இருங்க, 12 ஆண்டுக்கு கொஞ்சம் நன்கொடை கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் மனசு மாறினத்தான நடக்க, இல்லட்டான்னு சொல்லிட்டே தான் இருப்பேன். நானும் இப்படியே இருந்துட்டு தான் இருப்பேன். நான் பற்றும் கேட்க மாட்டேன். உங்க மேல எந்த பற்றும் எனக்கு கிடையாது. என்னது? எந்த பற்றும் கிடையாது. கத்துக்கிட்டா உனக்கு நல்லது. ஆமா, கத்துக்கிட்டா அவன் பின்னாடி நிப்பேன். எப்பயுமே ஆசிரியர் ஒழுக்கமா இருக்கிற பையன் பின்னாடிதான் நிப்பான் ஆசிரியர். என்னது? எல்லா தலைவாரி பின்னாடி ஆசிரியர் நிக்க மாட்டான். அது மாதிரி நீங்க நான் சொல்றபடி கேட்டீங்கன்னா பின்னாடி நிப்ப. பாரு, இதை விட நீங்க எல்லாரும் நான் சொல்ற அந்த விளக்கு செஞ்சிருக்கீங்களே சாதாரணமா, எந்த விஞ்ஞானியும் செய்யறது நீங்க செஞ்சிருக்கிறீங்க. இப்பதான் அங்க பிறநிகள் பாக்குறேங்க, ஆச்சரியமா இருக்கு எனக்கு, எப்படி இதெல்லாம் எரியுது.
நேத்து அந்த ஒட்ட வைக்கிறதுக்கு படாத பாடு பட்டிருக்கோம். ஒண்ணுமே இல்லை, ஒரு கிளிப் எடுத்து துணி காயப்படுற கிளிப்பை வந்து சொருகி விட்டு நிக்க வச்சுட்டு நின்னுக்குது. கொஞ்சோன்னு 4 சென்டிமீட்டர் வெட்டி முதல்ல 4 செல்லோ டேப் எடுத்து ஒரு 4-5 சென்டிமீட்டர் வெட்டணும். ஒரு கருப்பு குச்சி மேல ஒட்ட வைக்கணும். அதை அப்படியே தூக்கி பேட்டரி மேல ஒட்ட வச்சிட வேண்டியதுதான். பின்னாடி திருப்பி அதே மாதிரி 4 சென்டிமீட்டர் தூக்கி ஒட்ட வச்சிட வேண்டியது. நின்னுக்குச்சா, அதுக்கப்புறம் ஏகமா ஒரு சுத்து சுத்திடணும், முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிள். ஒரு நிமிஷத்துல நான் 1 மணி நேரத்துல 10 செய்வேன். 1 மணி நேரத்துல 10 சோடி செய்வேன். அவ்வளவு ஸ்பீடு எனக்கு. ஆமாய்யா, டைம் அதுக்குள்ள வீட்டுல இருக்கிற பொருளை பயன்படுத்தணுங்க. பாருங்க, நீங்க படம் போட்டிருக்கேன் பாருங்க. படம் இன்னைக்கு ஒன்று அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. இப்பதான் என்ன பண்ணா, சரி என்னடா தருமாறான்னு பார்த்தா, சாதாரண துணி காயிற கிளிப்ல ஒரு பேட்டரி வந்து நிறுத்த வச்சிடலாம், ஸ்டாண்டு மாதிரி. அது அப்படியே இந்த பக்கம் 5 சென்டிமீட்டர் தான் வெட்டணும். முதல்ல 5 சென்டிமீட்டர் செலோ டேப் வெட்டிட்டு அது நடுவில் கிராஃபிக் ஒட்ட வச்சிட வேண்டியதுதான். 2 தலப்பை வச்சு அப்படியே எடுத்து மேல காப்புன்னு ஓட்டிட்டு நல்லா இழுத்து ஓட்டிட்டு நின்னுங்க. அப்புறம் முன்னாடி தடகளா திருப்பி மறுபடியும் கொஞ்சம் ஒரு 5 சென்டிமீட்டர் வெட்டி நடுவில் கிராஃபைட் வச்சு அப்படியே ஓட்டிட வேண்டியதுதான். ஓட்டிட்டு அப்படியே நின்னுக்குது. அப்புறம் ஏகமா ஒரு சுத்தி சுத்திட்டோம்னா முழுசா நல்ல கெட்டியா பிடிச்சிடும். முதல்ல பாதி ஒட்ட வைக்கணும், இந்த பக்கம் திருப்பி பாதி ஒட்ட வைக்கணும். அதுக்கப்புறம் முழுசா செலோட்டை போட்டு கிரில் அடிச்சிடணும். அதாவது செலோட்டை பெருசா ஒன்று வாங்கிட்டோம்னா நல்லா இருக்கு. இந்த மாதிரி போட்டி வச்சோம்னா நான் வந்து 1 மணி நேரத்துல 50 செய்வேன். அவ்வளவு வேகத்துல செய்யுது. மனப்பாடம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம தானே கண்டுபிடிக்கிறோம், எளிமைப்படுத்தணும் இல்லையா? பாரு, எல்லாரும் செஞ்சுட்டீங்க பாருங்க. எந்த சாமானமே கையில ஒட்ட வச்சு இல்ல. ஒருத்தர் போய் தண்ணியில விளக்கறியது 2 நாளா எரிச்சிட்டு இருக்காரு. இதே வந்து சாதாரண நிலையில போட்டா 6 மணி நேரத்துல வெந்து கருகி போய் நாசமா போச்சு. நான் சொன்னேன், இது வந்து நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன், நியூக்ளியரா மாறுது. கிராஃபைட் என்ன பண்ணும்னா தண்ணியை வந்து தடையற்றதா மாத்துது. இப்ப எலக்ட்ரிசிட்டி வந்து தண்ணி தடை உண்டாகி வெப்பம் உண்டாகி செத்து போயிடும். இது தண்ணி தடையே கிடையாது. ஏன்னா இது வந்து எலக்ட்ரான்ல எரியுறது இல்ல, நியூட்ரான்ல எரியும். இது பேர் நியூட்ரான் லைட். என்ன லைட்டு? நியூட்ரான் லைட். இது பேர் என்ன லைட்டு? நியூட்ரான் லைட். நம்ம பாடி நியூட்ரான் பாடி தான். நம்ம பாடி என்ன பாடி? இந்த இந்த கார்பன் பாடிக்கு நியூட்ரான் உதவி செய்கிறது. கார்பன் பாடிக்கு நியூட்ரான் உதவி. நியூட்ரான் எவ்வளவு நிறைய இருக்கு. நியூட்ரான் எங்க இருந்து போகுது? அது நைட்ரஜன் இருந்து போகுது. ஏன்னா இயற்கை என்ன பண்ணுதுன்னா, கார்பன் வந்து 6வது நிலை, நைட்ரஜன் வந்து 7வது நிலை. கார்பன் வந்து 6வது நிலை, நைட்ரஜன் வந்து 7வது நிலை, ஆக்சிஜன் வந்து 8வது நிலை. 8ஓட முடிஞ்சு போச்சு. 8ஓட முடிஞ்சு போச்சு. அப்ப 6 முக்தி அடைறதெல்லாம் 4ஆம் நிலையாவையா? முக்தி அடைங்கிறது 8வது நிலை. இப்ப வாழும் நிலை. இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. முக்தி அடைகிறப்ப 8வது நிலை. இப்ப நீங்க வாழுகின்ற சான்று, அதாவது நியூட்ரான்ல வாழுகின்ற சான்று, நைட்ரஜன்ல வாழுகின்ற சான்று. நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற உங்க நோயெல்லாம் நல்லா ஆயிட்டு. இப்ப இடுப்பு வலி எப்படி கிட்டத்தட்ட 50 விழுக்காடு குறைஞ்சிச்சு. எவ்வளவு குறைஞ்சிருக்கு இடுப்பு வலி? ஒரு 40 விழுக்காடு குறைஞ்சிருக்கு. 40 விழுக்காடு. இதுவே பெரிய வெற்றியாச்சு. இதுவே குடத்தை தூக்கி நடக்கிறீங்க. அப்புறம் என்ன, குடத்தை தூக்கி நடக்கிறீங்க. இடுப்புல குடத்தை வச்சு நடக்கிற ஆள் நீங்க தானே. இடுப்புல குடத்தை வச்சு நடக்கிறாள் நீங்க தானே. அது மாதிரி இவங்க நம்ம இன்னைக்கு கலை நிலாவை காணும். அவங்க கையில எலுமிச்சை பழம் புரிய ஆரம்பிச்சுட்டாங்க. கையில எலுமிச்சை பழம் எவ்வளவு கெட்டி. யாரு பேசிட்டோம்? ஹலோ ஐயா, பேசு. அதான் இப்ப கார்பன் வந்து 6வது நிலை, 7 வந்து நியூட்ரான் நிலை, 7 நைட்ரஜன், 7 நைட்ரஜன், 7 நைட்ரஜன், 7 நைட்ரஜன், 8 வந்து ஆக்சிஜன். ஆக்சிஜன். ஓகே, அதோட முடிஞ்சிருச்சு. அதோட முடிஞ்சது. ஓகே. ஒன்று வந்து ஹைட்ரஜன், ஒன்று வந்து ஹைட்ரஜன், ஒன்று வந்து ஹைட்ரஜன். அப்ப 2, 3, 4, 5 வரைக்கும் இந்த ஹீலியம் இதெல்லாம் வருது. ஹீலியம் 2. ஓ, ஹீலியம் 2. ஆமா, ஹீலியம் வந்து 2. ஆமா, 3ங்கிறது அது என்னமோ ஒண்ணு வருது, 4 ஒண்ணு வருது, 5 ஒண்ணு வருது. இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கட்டும். இந்த 1 ஆமா 1, 6, 7, 8 தான் முக்கியம். 1, 6, 7, 8 இந்த 4மே தான் அந்த உடம்புல அதிகமா இருக்கு. நம்ம உடம்புல. ஓகே. இது பேரு OCH. பாரு, ஓ இது வந்து சுருக்கமா சொன்னோம்னா OCHN. கரெக்ட். OCHN. கரெக்ட். அந்த 5% இது வந்திருக்கு. ஓகே, ஓகே. நீங்க அந்த ரேஷியோ பாருங்க, உடம்புல என்ன இருக்குன்னு போட்டு பாருங்க, வந்துடும். அதெல்லாம் சொல்லியிருப்பான். இதுல வந்து கார்பன் எவ்வளவு இருக்கு, நைட்ரஜன் எவ்வளவு இருக்கு, ஆக்சிஜன் எவ்வளவு இருக்கு, நைட்ரஜன் 4 சொல்லிடுவான் அதுல. அதுதான் நம்ம உடம்பு. OCHN இது பர்சன்டேஜ் இருக்கு. நான் படம் கூட அனுப்புறேன், அனுப்பிச்சிருக்க மாதிரி. ரொம்ப சிம்பிள் அது.
ஆக இந்த இது போக எல்லாமே இது போக எல்லா தனிமங்களும் நம்ம உடம்புல இருக்கு. அதிக விழுக்காடு இந்த ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் இந்த 4 தான் அதிகமா வச்சுக்குது. மத்ததெல்லாம் கண்ணுக்கு தெரியாத லேசா இருக்கு. அது ஐசோடோப் மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு? ஐசோடோப்னா கண்ணுக்கே தெரியாம கதிர்வீச்சு உடையது. இது சும்மா உட்காந்துருக்கு கல்லு மாதிரி இருக்கு. எந்த பிரயோஜனம் இல்ல. இந்த ஆக்சிஜனுக்கு எந்த பிரயோஜனம் இல்ல, ஹைட்ரஜனுக்கு எந்த பிரயோஜனம் இல்ல, நைட்ரஜனுக்கு எந்த பிரயோஜனம் இல்ல, அப்ப கார்பனுக்கு எந்த பிரயோஜனம் இல்ல. ஆனால் இதுக்குள்ளையெல்லாம் ஐசோடோப் இருக்கு. ஐசோடோப் தெரியுமா? வீரியம் மிக்கது. என்னது? இப்போ அப்ப நைட்ரஜன் வேலை செய்யுதுன்னா அது வந்து அதுக்குள்ள இருந்து தான் வெளியில வேலை செய்யுது. அந்த நைட்ரஜனுக்குள்ள ஐசோடோப் இருக்குது. அது நைட்ரஜன் 14 அப்படிங்கிற ஐசோடோப் இருக்குது. ஓகே. அதுதான் வந்து எலக்ட்ரிசிட்டி கொடுக்குது. அதுதான் எலக்ட்ரிசிட்டி கொடுக்குது. சரிங்க, கரெக்ட். அதுக்கு பேரு பயோ எலக்ட்ரிசிட்டி. பயோ எலக்ட்ரிசிட்டி. அதாவது நியூட்ரான் போகுது, புரோட்டான் வெளிய வருது. நியூட்ரான் போகுது, புரோட்டான் வெளிய வருது, நியூட்ரான் போகுது. இதெல்லாம் வினாடிக்கு பல ஆயிரம் தடவை நடக்குது. கண்டே பிடிக்க முடியாது. அந்த கதிரிக்க ஐசோடோப்ன்ற பண்பே இப்படிதான் இருக்கு. ஆமா, எல்லாம் அப்படித்தான். அப்ப 99.99 சும்மா நிலையானது. அந்த 99.99 நிலையானது. எந்த பிரயோஜனமே இல்ல. புள்ளி 0.0000000 ஒண்ணு போடுற பாருங்க, அதுதான் கண்ணுக்கு தெரியாத கதிர்வீச்சு. அதுதான் உடம்பை இயக்குது. மறுபடியும் இதை பத்தி நம்ம மதியானம் 1-1:30 மறுபடியும் பேசுவோம். சரியா? எல்லாரும் பயிற்சி செய்யுங்க. அரவாளி என்ன பயிற்சி போயிட்டு இருக்குதா? லைட் எல்லாம் எரியுதா? தினம் நீங்க விளக்க பாக்குறீங்க, தினம் பச்சை லைட் எரியுது கவனிக்கிறீங்க. ஐயா நைட் லேம்பா தான், நைட் லேம்பா வச்சுக்கிறோம். பாத்ரூம் போனா கையில அப்படியே எடுத்து போறோம், வெளியே போனா கூட எடுத்து போறோம். நல்லா அருமையா இருக்குது ஐயா. கரண்ட் போனா கூட வந்து அதை வச்சு கூட சாப்பிடுற அளவுக்கு வெளிச்சம் கிடையாது. பாருங்க, கரண்ட் போனா கூட சாப்பிடுற அளவுக்கு வெளிச்சம் கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க. இதுதான் உண்மை. பாருங்க, இப்ப எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சுதான். எல்லாரும் முடிஞ்சதுன்னா உங்க பேரனுக்கோ பேத்திக்கோ ஒண்ணு செஞ்சு அன்பளிப்பா கொடுங்க. பள்ளிக்கூடம் போறப்ப எடுத்துட்டு போக சொல்லுங்க. பள்ளிக்கூடம் போறப்ப எல்லாம் ஆசிரியர் காட்ட சொல்லுங்க. கேட்டா இது நியூட்ரான் லைட்டுன்னு சொல்லுங்க. நியூட்ரான் லைட்டுன்னு சொல்லுங்க. என்ன நியூட்ரான் கேட்கும்பொழுது அந்த குழந்தைகளும் செய்யறப்ப உலகமெல்லாம் வந்துரு. எல்லா விஞ்ஞானி கல்வியாளர்னு பார்ப்பாங்க. அந்த கல்வியாளர்கள், மாவட்ட கல்வியாளர், மாவட்ட கல்வி அலுவலர் இவங்கெல்லாம் பார்ப்பாங்க. இல்லைன்னா நம்ம பள்ளிக்கூட அறிவாளியா மாறிட்டாங்களா அப்படின்னு. இப்படி இது வரத்தான் போகுது. இன்னும் 10 ஆண்டுக்கு 10 ஆண்டுக்குள்ள நோபல் பரிசு கிடைக்கத்தான் போகுது. அதுக்கப்புறம் எல்லா வீடுகள்லையுமே இதே மாதிரி. இது வந்து சின்னதா 20 கிராம் இருக்குது. இது வந்து 20 கிலோல செய்ய போறோம். எல்லாம் தயாராகிக்குங்க. எப்போ நோபல் பரிசு வருதோ அப்ப 20 கிலோ எல்லா வீட்லயும் வந்துடும். அது நானே செய்ய போறேன். 20 கிலோவில் நோபல் முதல் பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுவேன். அது ஒரு 2 வருஷத்துல முடிஞ்சிடும். அதற்கு நோபல் பரிசு வாங்குவேன். 10 வருஷம் முடிஞ்சிடும். அதற்கப்புறம் எல்லாரும் இப்ப எப்படி நீங்க செஞ்சீங்க? இது ஒன்னே ஒண்ணுல சேர்த்தணும். என்ன தெரியுமா சேர்த்தணும்? கடல் மணல்ல கொஞ்சம் உள்ள சேர்த்துனா முடிஞ்சது. கடல் மண் இது வந்து நோண்டல் இதெல்லாம் நமக்கு தெரியாது. கழட்டணும், பண்ணணும், இதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் வந்து இதுல இருந்து கழட்டி கொஞ்சம் கடல் மண்ணை உள்ள போட்டோம்னா இந்த 6 மாசம் வந்து 600 ஆண்டா மாறிடும். எத்தனை ஆண்டா மாறிடும்? 600 சைபர் சேர்த்துக்கிட்டே போக எனக்கு 1400 கோடி ஆண்டு வரைக்கும் அந்த கடல் மணலுடைய வீரியம் வந்து 1400 கோடி ஆண்டுக்கு சாகாது. அது பேரு தோரியம்னு பேரு. தோரியம். இந்த தோரியம் வந்து கடல்ல சும்மா கிடக்குது. தோரியம் தோரியம் 232. அந்த தோரியம் 232 சும்மா கிடக்குது. அது எந்த பிரயோஜனம் இல்லாம கிடக்குது. அதுக்கு வீரியமே இல்லாம லேசான வீரியம். கிராஃபைட்டை தூண்டுற அளவுக்கு தான் வீரியம் இருக்கு. அது மெட்டல் இருக்கணும். மெட்டல் வேலை செய்யாது. நம்ம தோலை கிழிச்சிட்டு போறதுக்கோ சாதாரண பேப்பரை கூட தாண்டாது. எது? அந்த தோரியத்தினுடைய கதிர்வீச்சு எதை தாண்டாது? பேப்பரை கூட தாண்டறதுக்கு சக்தி கிடையாது. அந்த அளவுக்கு வீக் ஃபோர்ஸ். அதைத்தான் கண்டுபிடிச்சானுங்க. வீக் ஃபோர்ஸ் இருக்குது. அதுதான் இப்ப அந்த வீக் ஃபோர்ஸ் தான் இரக்கம், கருணை, அன்பு அப்படின்றது டிஃபைன் ஆகுது. இப்போ அதெல்லாம் வச்சுக்கங்க. அதுதான் வச்சுக்கங்க. அந்த வீக் ஃபோர்ஸ் தான் நம்ம உடம்புல இயங்குது. நம்ம உடம்புலையும் வீக் ஃபோர்ஸ் இயங்குது. இதைத்தான் அதைத்தான் கண்டுபிடிச்சானுங்க. என்ன கண்டுபிடிச்சானுங்க? இப்படி இருக்கு. அது என்ன சொன்னானு தெரியுமா? மின்காந்தம் வந்து வலிமையா இருக்கு, அது ஸ்ட்ராங்னு பேர் வச்சுட்டானுங்க. மின்காந்தம் வலிமையா இருக்கு, ஸ்ட்ராங்னு வச்சுட்டாங்க. ஓகே. வலிமை குறைஞ்சது வீக்னு வச்சுட்டானுங்க. அவ்வளவுதான்.
ஆமா. மின்காந்தம் ஸ்ட்ராங் இருக்குது. அது வந்து அழிவு அதிகமா ஏற்படுது. வெப்பம் அதிகமா வருது. ஃப்ளோஸ் ஃப்ரிக்ஷன் இருக்குதுல உராய் வெப்ப அதிகமா இருக்குது, கதிர்வீச்சு வெப்பம் அதிகமா வருது. வெப்ப கரெக்ட். அணுக்கதிர்வீச்சு அதிகமா இருக்குது. இது இதுல கம்மியா வந்து இருக்குது. அதனால குளிர் அதனால குளிர் குளிர் குளிரோட்டம் ஜாஸ்தி இருக்கு. அதேதான் வெப்பம் குளிர் தான். அது ஆபத்து அதிகம் ஐயா. அது ஆபத்து அதிகம், இது ஆபத்து இல்ல. சரி, ஓகே, கரெக்ட். நன்றி நன்றி வணக்கம். மறுபடியும் 1:30 மணிக்கு பேசுவோம். நன்றி.